வெல்கம் டு WM மீடியா. இன்று நம்மளோட இருக்கிறவங்க அமெரிக்க தமிழ் சங்கத்தின் தலைவியான டாக்டர் ஷீலு மேடம். ஷீலு மேடம் நம்ம வரவேற்கலாம். வாங்க மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறேன் மேம். ஸோ உங்களுக்கு இது நம்ம அமெரிக்கத்துல இந்த தமிழ் சங்கம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது, அதுக்கப்புறமா சோஷியல் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷன், பேஷன், அது எப்படி உங்க ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி கொண்டுட்டு வந்தீங்க? பிகாஸ் நீங்க ஒரு குடும்ப தலைவியும் அதே மாதிரி ஒரு டாக்டருமா இருக்கீங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷன், இது பேஷனா ப்ரொஃபஷனா, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. நான் துபாயில் கொர்ஃபக்கனில் இருக்கேன். கொர்ஃபக்கன்றது ஒரு இன்டீரியர் பிளேஸ், லைக் ஏ வில்லேஜ். ரொம்ப அழகான ஒரு பிளேஸில் தான் நான் இருக்கேன். அங்கே தமிழ் மக்கள் கொஞ்சம் தான் இருக்காங்க. ஒரு 100 பேர் இருப்பாங்க, மொத்தமே சேர்த்தா 100 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் எல்லாருக்கும் சில ஹெல்ப்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குரூப்பாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். அவங்களுடைய தேவைகள் குரூப்பில் அப்லோட் பண்ணுறப்போ அது ஈஸியாக என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சுது. சின்ன சின்ன ஹெல்ப் தான். ஸோ அப்படி இருந்தப்போ கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆகிட்டு இந்த குரூப் இருக்குது. அப்போது ஜல்லிக்கட்டு வந்தப்போ அந்த டைமில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து கொடுக்கணும். நாங்களும் தமிழர்கள் தானே. ஸோ எங்களுக்கும் அந்த உணர்வு இருந்தது. ஸோ அதை தமிழ்நாட்டுக்கு வெளிப்படுத்தணுன்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன போர்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். கார்ட்போர்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு காளையை பற்றி அந்த தமிழ்நாட்டுக்கு சேவ் பண்ணி ஜல்லிக்கட்டை அங்கீகரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த கொடியெல்லாம் பிடிச்சோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணோன்னா அப்போ எனக்குள்ள இன்னும் இதை இத்தனை தமிழ் மக்கள் இருக்காங்கன்னா இன்னும் ஆல் ஓவர் யூஏல எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த வாட்ஸ்அப்பை கொஞ்சம் அதை இது கொஞ்சம் மக்களையும் என்கரேஜ் பண்ணி அந்த குரூப்பையும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் சேர்ந்தது தான் இப்போ இத்தனை மக்கள் அதில் சேர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களுடைய குரூப்பில் 8000 மெம்பர்ஸ் கிட்ட இப்போ பயணிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ 8000 மக்கள் உங்களுடைய குரூப்ல இப்போ சேர்ந்துருக்காங்க. ஓகே, இது 15 வருஷமா நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த ஜல்லிக்கட்டு சமயத்துல தான் இது யுஏஇ மொத்தம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றீங்க. ஓகே மேம். ஸோ நீங்க நம்ம யுஏஇ இல்லாம தமிழ்நாட்டுல என்ன ஏதாவது உதவி பண்றீங்களா? நிறைய பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. என்ன நிறைய இடத்துல நானே சொல்லணும்னு நினைப்பேன். இன்டர்வியூ முடிச்ச பிறகு ஐயோ சொல்லாத விட்டுட்டேன் அப்படின்னு தோணும். தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ஸ்டார்ட் பண்ணி நிறைய இடங்கள்ல மரம் நடும் அந்த இதை பண்ணிட்டு இருக்கோம். மரம் நட்டுட்டு இருக்கோம். அங்க இருக்க இங்க இருந்து அங்க இன்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்க வாலண்டியர்ஸ் மூலமா நிறைய இடத்துல மரங்கள் நட்டுட்டு வரும். அதே மாதிரி ஃப்ளட்டு அது மாதிரி வெள்ளம்லாம் வந்தப்போ இங்க இருந்து மணி கலெக்ட் பண்ணி அங்க அனுப்பியிருக்கோம். கொரோனா டைம்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அரௌண்ட் ஒரு 15,000 திராம்ஸ் கலெக்ட் பண்ணி ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கேருந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்த ஒரு வெக்கேஷன் போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த குளங்கள்லாம் ரொம்ப மாசுபடிஞ்சு தூர் வராது அப்படி இருந்தது. ஸோ நம்மளுடைய சிஎம் சாருக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சு மீடியா ப்ரெஸ் மீட் வச்சு பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு தான் வந்திருக்காது. ஓ, வெரி குட் மேம். ஸோ நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துட்டு வரீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஸோ இன்னுமே நம்ம இப்போ இங்க யுஏஇல இருக்கோம் நம்ம இல்லையா? அப்போ இன்னுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஃபியூச்சர்ல இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்றது திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்மளுடைய ஏன்னா இப்ப ஆட்சி மாறி இருக்குது. ஸோ நம்ம பழைய ஆட்சியை பத்தி நான் இப்ப பேசல. இப்போ வந்திருக்க நம்மளுடைய சிஎம் விஜய் சாருக்கு ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறேன். கண்டிப்பா வைக்கிறேன். எனக்கு உண்மையாவே வச்சுட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நான் பிரஸ் மீட் பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்மளுடைய ஊர்ல இந்த சுற்றுலா தலங்களை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா உண்மையாவே நிறைய பேர் போவாங்க. அதனால ஃபைனான்சியலா நமக்கு நல்ல ஒரு இதுவும் கிடைக்கும், இன்கம் வரும். பிளஸ் நம்ம ஊர்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய ஊர்ல இது இருக்காது. ஊரா போயிட்டு வரோம். ஈவன் இங்கேயும் நம்ம எத்தனை இடத்துக்கு போயிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது சென்னையிலயும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாவும் சரி, நிறைய இடங்கள் இருக்கு. நேச்சுரலா அந்த குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல்ல நிறைய திங்ஸ் இருக்கு. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கு, ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு, அதே மாதிரி வேளாங்கண்ணி கோவில் இருக்கு. நிறைய கோவில் மாத்திரம் இல்லாம நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல இருக்கு. ஸோ சுற்றுலா நம்ம சிஎம் சாருக்கு இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். சுற்றுலா தலத்துக்கு தனியா நீங்க ஒரு ஃபண்ட் இது பண்ணி கண்டிப்பா மேம்படுத்தணும். நம்மளுடைய ஊரோட பேரும் அதுல இருக்குங்க சார். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு இடங்கள்ல இருந்து அது ஒரு முடங்கி போன மாதிரி இருக்கு.
அதை வந்து வெளியே கொண்டு வந்தா நிறைய மக்களுக்கு தெரியும். தமிழ்நாடு வந்து இன்னும் பிரபலப்படுத்துறதுக்கு இது ஒரு இதுவா இருக்கும். இன்கம் விட அடுத்த விஷயம். ரெண்டாவது இந்த கோவில் குளங்கள், அதுக்கப்புறம் வெளியே இருக்க குளங்கள், அந்த ஏரியால நிறைய மாசுபடிஞ்சிருக்கு. அதெல்லாம் தூர் வரணும். அது வந்துட்டு எப்படின்னா ஹிந்துஸ் வந்துட்டு அதுல குளிச்சுட்டு அவங்க வந்து சாங்கியம் அப்படின்னு பண்றாங்க. அது வந்து நான் உங்களுக்கு தப்பா சொல்லலை. நான் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது. எங்களுடைய குரூப் வந்து இந்த செகண்ட் வரைக்கும் நோ பாலிடிக்ஸ், நோ ரிலீஜியஸ் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் நான் இந்தியா போனப்போ கோவிலுக்கெல்லாம் போயிருந்தேன், மேரேஜுக்காக தான் போயிருந்தேன். அப்போ கோவில் போனப்போ அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த தண்ணி வந்து அவ்வளோ பச்சையா பாசி பிடிச்சிருக்கு. அதுலயே இறங்கி குளிச்சுட்டு அதுல வந்து எல்லாரும் அந்த துணிகளை அவுத்து போட்டு வச்சிருக்காங்க, மாலையெல்லாம் கழட்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் அது. பட் அது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம்னால எதுவுமே சொல்ல முடியல, யாருமே தடுக்கவும் முடியல. அது வேற விதமா பிரச்சனை ஆயிட சொல்லிட்டு ஸோ தயவு செஞ்சு அதை கண்டிப்பா ஒரு தூர்வாரி எந்த குளங்களா இருந்தாலும் அந்த இன்சார்ஜ் கிட்ட நீங்க சொல்லி அதை வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆகணும். இது நாட்டு நலத்துக்கும் அது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. கரெக்ட். ஸோ மேம் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது நம்மளுடைய எல்லாருடைய தமிழர்களுடைய கோரிக்கைகளாகவும் இருக்கும். என்னன்னா குளங்கள்ல போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வரும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே நம்ம வந்து சாங்கியத்துக்காக போட்டுட்டு வரோம். அதை வந்து அங்க இருக்கிற குளங்களை பரிமாறுறவங்க அதை வந்து கொஞ்சம் வந்து அகற்றி எடுத்தோம்னா நெக்ஸ்ட் வர ஆட்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. இன்னொரு குறைக்கும் நான் வைக்கிறதுக்கு சாரி ஃபார் இன்னொரு இது இருக்கு. இப்போ ஜூலை ஆகஸ்ட்ல வந்து இங்க இருக்கவங்க அவ்வளவு பேருமே இந்தியன்ஸ், அவ்வளவு பேர் நாட் ஓன்லி இந்தியன்ஸ், எல்லா நேஷனாலிட்டிஸும் அவங்க ஊருக்கு போறாங்க வெக்கேஷனுக்கு. ஏன்னா இங்கே ஜூலை ஆகஸ்ட் வெக்கேஷன் துபாயில. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல வந்து ஃபிளைட் டிக்கெட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு, போகவே முடியாதுல்ல. இப்போ அவங்க மாத்திரம் போறதில்ல, மற்றத்துக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு போகணும்னா கூட அந்த மந்த் வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது இருக்கு. ஸோ தயவு செஞ்சு மக்களுடைய இதை கருத்தில் கொண்டு இதை வந்து யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஒரு இன்டர்வியூ இதை யாரை பாக்குறீங்களோ, யாரை அப்ரோச் பண்ணணுமோ அவங்க வந்துட்டு அந்த டைம்லயும் கூட டிக்கெட்டை வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் பிரைஸ் வச்சா போதும். அது பிசினஸா பார்க்காம எல்லாருக்கும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஹை சேலரி, எல்லாருமே வந்து வெளிநாட்டுல ஒர்க் பண்றாங்க, வேலை செய்யறாங்க அப்படின்னே உள்ளூர்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஓ இவ வெளிநாட்டுல ஒர்க் பண்றா, நிறைய சேலரி வரும், சம்பளம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி சேலரி இல்ல. ஒரு சிலவங்களுக்கு கம்மியாவும் இருக்கு, ஜாஸ்தியாவும் இருக்கு. மேம் சொன்னது ரொம்ப கரெக்ட். டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணாங்க நம்மளுடைய சிஎம் சார் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையாகவும் வைக்கிறேன். மேம், நீங்க அமீரக தமிழ் சங்கத்துல என்னென்ன சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? குட் கொஸ்டின். நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து ரிலீஜியஸ் இல்லைன்னு சொன்னேன். ஸோ அதனால வந்துட்டு எல்லா ஈவெண்ட்ஸுமே நாங்கள் பண்ணுறோம். தீபாவளி, பொங்கல், ரமதான், கிறிஸ்மஸ், நியூ இயர், தமிழ் புத்தாண்டு, அதுக்கப்புறம் உமன்ஸ் டே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு தனியாக ஒரு சேவை அப்படின்னு பண்ணுறது பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 100-150 பேர் இப்போ வந்து பர் டைம் வந்து பிளட் டொனேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து திவாலி ப்ரோக்ராம்க்கு வந்து ஆர்கன் டொனேஷன் அது வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆர்கன் டொனேஷனுக்கு வந்து இஹெச்எஸ் மூலியமாகவே நமக்கு வந்து அப்ரூவல் அடைச்சிருக்கு. ஸோ அதுவும் பண்ண போகிறோம். அப்புறம் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ், மெடிக்கல் கேம்ப், அது மாதிரி விஷயங்களும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றப்போ எல்லா ஊர்லேருந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கல்யாணம் ஆகிட்டு வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவங்களோட டேலண்ட்டை இன்னும் அப்படியே கொண்டு வரதுக்காகவும் அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்குறோம். வெளியே இருந்து பைசா கொடுத்து வந்து அவங்க வந்துட்டு இங்கே வந்து ஆடிட்டு போகிறது அது மாதிரிலாம் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி சிங்கர்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்டேஜ் கொடுக்குறோம். அவங்களுக்கு டேலண்ட், அதாவது ஒரு குழந்தையிலேருந்து ஆம்பளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சின்னவங்க வரைக்கும் அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரதுக்கு ஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அவங்களோட அதே மாதிரி இது சம்மர் ஆன்லைன் கிளாஸ் வந்து மந்த்லி வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் அந்த ஜூலை டு ஆகஸ்ட் வந்து லீவில் இருப்பாங்க. அந்த டைம் வேஸ்ட் ஆகாத இருக்கிறதுக்கு தமிழ், இங்கிலீஷ், அரபிக், அதுக்கப்புறம் மேத்ஸ், எல்லா சப்ஜெக்டுமே, ஹிந்தி, அதுக்கப்புறம் ஜெர்மன், அது மாதிரி எந்தெந்த கோடிங், கம்ப்யூட்டர் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்துட்டு குக்கிங் கிளாஸ் முதல் கொண்டு அதுக்கப்புறம் டைலரிங் முதல் கொண்டு எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் வச்சு அது வந்து ஃப்ரீ கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த 1 மந்த் வந்து ஃபுல் டே வந்து குரூப் அவ்வளோ பிஸியாக இருக்கும். அத்தனை டீச்சர்ஸும் எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. குழந்தைங்களை வந்து பிஸியாக வச்சுட்ருக்காங்க. இதனால் அந்த பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. குழந்தைங்களும் வந்து கரெக்டாக மார்னிங் 7 மணிக்கெலாம் ஸ்கூல் போகிற மாதிரி எழுதிச்சொகை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ், உங்களுக்கு வந்து இதில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு இயருமே நீங்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
அவங்களே வந்து நாங்கள் ஹானர் பண்ணுறோம். டீச்சர்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து அவங்க பண்ணுறதுக்கு அவங்கள வந்து ஸ்டேஜ் இது கொடுத்து அவங்களே ஹானர் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் அது மாதிரிலாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குரூப் மூலமாக. யாருக்கு எது வேணும் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் குரூப்னு வச்சு கொடுக்குறோம், குரூப்லேயே வச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து அது ப்ரொமோஷன் வரப்போ இன்னும் அவங்களுக்கு சேல் ஆகுது, அந்த விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பண்ணாத விஷயங்களே இல்லை. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு நடுராத்திரி ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஃபேமிலி இஷ்யூஸ், இல்லை பாஸ்போர்ட் இதாகிடுச்சு, இல்லை சில சமயம் வந்து ஏதாவது பேட் இது நடந்ததுன்னா அந்த பாடி வந்து ஊர் கொண்டு போகிறதுக்கு அதுக்கு ஸோ எம்பசியை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு. அதே மாதிரி சில ஃபேமிலி லாயர்லாம் கேட்பாங்க, சில டாக்டர்ஸ் கேட்பாங்க. அதுவும் நம்ம குரூப்பில் இருக்க லாயர்ஸ் டாக்டர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா விஷயங்களும் ஒரு குடும்பம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க, எது எதெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு அதை கனெக்ட் பண்ணி கொடுத்து அதை சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம், ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ இப்போ சொன்னதெல்லாம் வந்து மேம் வந்து அவங்களுடைய குழு வச்சுட்டு அவங்களுடைய டீம் வச்சுட்டு இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாருக்காவது ஏதாவது உதவி தேவை அப்படின்னா இந்த 8000 பீப்புள் இல்லாமல் வேற யாருக்காவது உதவி தேவைன்னா கூட மேமை வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இதில் வந்து இந்தியாலேயே வந்துட்டு மீன்ஸ் தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு நம்மகிட்ட வந்து ஹெல்ப் சில சமயம் கேட்குறாங்க, அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஜாப்ல எஸ்பெஷலி ஜாப்ல கேட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னது வந்து சிலர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா எங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, எங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க. நாங்கள் வந்து ஒரு சேரிட்டி குரூப். ஸோ எங்ககிட்ட வந்து பைசா வச்சு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வசதியெல்லாம் கிடையாது. நான் ஆல்ரெடி மேம்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் வந்து அவ்வளோ கிடையாது. இது மாதிரி உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை, இல்லை அது மாதிரி ஃபிசிக்கலாக உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ, ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடணும், இல்லை வேறு எதனா பிரச்சனைகள் சால்வ் பண்ணணும், அது மாதிரி சொன்னேன். அது மாதிரி வந்து அப்ரோச் பண்ணுங்க. உங்களோட நீங்க கேட்கறது வந்து உண்மையாவே ஒரு பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாதான் அதோட இது வேல்யூ தெரியும். ஸோ நான் அதுல வந்து ரொம்ப ட்ரஸ்ட், நான் வந்து அதை ரொம்ப நம்புறேன். அதனால எது தேவையோ அதை மட்டும் அப்ரோச் பண்ணுங்க. ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்றதுக்காக இப்போ நீங்க என்கிட்ட கேட்டு நான் இன்னொருத்தவங்கிட்ட கேட்கணும் இல்லையா? அதனால பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் கொண்டு வராம இதை வந்துட்டு டைம் பாஸ் இல்ல மிஸ்யூஸ் அது மாதிரி கொண்டு வராதீங்க. உதவி அப்படின்றது வந்து பணம் மட்டும் இல்ல அப்படின்றது சொல்றீங்க இல்லையா? சோ வந்து ஒரு கால் பண்ணி யாருக்காவது கால் பண்ணி இந்த மாதிரி இவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்றதுதான் உதவி, பணம் மட்டும் உதவி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஓகே மேம், தேங்க்யூ, நன்றி. இந்த யுஏஇல உங்களுடைய தமிழ் குரூப் தான் வந்து நிறைய பீப்புள் இருக்காங்க அதுல. ஸோ இதுல அதர் நேஷனாலிட்டியும் இருக்காங்களா, இல்லாட்டி வெறும் தமிழ் பீப்புள் மட்டும் தான் இருக்காங்களா? அமீரக தமிழ் சங்கம் அப்படின்னாலே ஒரு பெரிய குரூப் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். தேங்க்யூ ஸோ மச். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. ஏன் வேற யாரும் வந்து நம்மளுடைய குரூப்ல ஜாயின் பண்ணலையா, இல்ல அது ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கு? இல்ல, ஆக்சுவலி இது கம்யூனிட்டி குரூப்பா அப்படின்னு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் மற்றவங்க வந்துட்டு அந்த டான்ஸ்ல எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டா அது வந்து வேண்டாம்லாம் சொல்றதும் கிடையாது. பட் குரூப்ல மெம்பரா இருக்கிறவங்க வந்து எல்லாருமே தமிழ்காரவங்க தான். ஓ, ஓகே ஓகே ஓகே. பட் நான் வந்து எல்லா குரூப்புக்குமே போவேன், எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எதுக்குமே அகெயின்ஸ்டே கிடையாது. என் ஃபேமிலியில நிறைய மலையாளிஸ் இருக்காங்க, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து தெலுங்குல இருக்காங்க, ஸோ அதனால ஆந்திரால இருக்காங்க, அதனால நான் அகெயின்ஸ்டே கிடையாது. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு சமயத்துல நிறைய தமிழ் மக்கள் வந்து நம்மளுடைய இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுதான் அங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஓகே மேம். ஓகே, இன்னொரு ஒரு கேள்வி, உங்களுடைய இது கேட்கலாமான்னு தெரியல. நீங்க ஃபியூச்சர்ல அரசியல்ல ஏதாவது வரா மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கா? போட்டு வாங்குறீங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய நீங்க வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இந்த ட்ரஸ்ட் எல்லாம் ஹெல்ப் பண்றீங்க, அப்புறம் வந்து கல்விக்கெல்லாம் உதவி பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் கேட்குறேன், அரசியல்ல ஃபியூச்சர்ல வர்றதுக்கு ஐடியா இருக்கா உங்களுக்கு? எஸ், இப்போ நம்ம குரூப்ல வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், கிட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி இந்த சேலஞ்சிங் கிட்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் சொல்ல விட நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற சொல்றதுல வந்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்றது வந்து பண விஷயம் மட்டும் இல்லை. இப்போ லேடிஸ்க்கு வந்து அவங்க வந்துட்டு தொழில் சம்மந்தமா பண்றாங்க, அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். அதே மாதிரி படிப்பு சம்மந்த விஷயமா பார்க்குறோம். சில வேலைக்கு வந்துட்டு அவங்க பாஸ்போர்ட் முடங்கி போயிடுது, அதை பார்க்குறோம். அதே மாதிரி ஊரில் ஏதாவது ஃபண்டெல்லாம் தேவைப்பட்டா அது நிறைய விஷயங்கள் வந்து எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹெல்ப் இதை வந்து நாங்கள் பண்ணுறது வந்து எங்களுடைய பர்சனலாக பண்ணுறது. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மீன்ஸ் ஜென்ரலாகவே வந்து ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா அது வந்து இன்னும் நல்லா வந்து பண்ண முடியும். அது வந்து மக்களுக்கு ரீச் ஆகும். அவங்களுடைய ஹெல்ப் இருந்ததுன்னா இன்னும் நிறைய செய்யலாம்.
ஸோ இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் உங்கள்கிட்ட இப்போ பேச வரைக்கும் நாங்கள் எந்த கட்சியவோ எந்த ரிலீஜியஸ் சார்ந்தவங்க இல்லை. பட் அதுக்கான ஒரு இது கிடைச்சதுன்னா அதனால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்குவேன். ஓகே, நம்மளுடைய இப்போ வந்திருக்க சிஎம் விஜய் சார் வந்து கண்டிப்பாக வந்து லேடிஸ்க்கு வந்து நிறைய வந்து உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ அதனால நீங்கள் சொல்றது வந்து கண்டிப்பாக அவங்க கேட்டாங்க, அவங்களுடைய குரூப் யாராவது கேட்டாங்க அப்படின்னா இது வந்து சாங்ஷன் ஆகும். நீங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ கண்டிப்பா அது சாங்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாவும் இருந்துட்டு, தட் இஸ் குடும்ப தலைவியாவும் இருந்துட்டு, உங்களுடைய டாக்டர் ப்ரொஃபஷனும் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா எப்படி வந்து இந்த சோஷியல் ஒர்க்ல வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கு? உங்க பின்னாடி வந்து ஓகே 8000 பீப்புள் இருக்காங்கன்றது ஓகே, 8000 அபவ் இருக்கிறாங்கன்னுட்டு. ஸோ யார் வந்து இம்பார்ட்டண்டா உங்க கூட வந்து நின்று உங்களுக்கு வந்து உதவி பண்றாங்க? உண்மையாகவே வந்து கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா மார்னிங் 6 o'clock அவங்க டியூட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு குரூப்பையும் பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் யூஸ்வலி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் வந்து நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்போ குரூப் ஆரம்பித்த பிறகு ஒரு கட்டாயம் கண்டிப்பாக செஞ்சாங்க. ஒருத்தங்க 12 மணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு வந்து நாங்கள் கால் பண்ணோம், இது மாதிரி கை கட்டாயிடுச்சு, என்ன பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறது, அந்த டைமுக்கு நான் மற்றவங்களை கால் பண்ணி இல்லை நான் போக முடிஞ்சால் நானே கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வர்றது, என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் வந்து சோஷியல் ஒர்க் அப்படின்றது. அப்படி இருக்கும்போது இப்போ குரூப்னு ஆரம்பித்த பிறகு அது வந்து கட்டாயம் ஆயிடுச்சு. இந்த டைம் பார்க்காம ஓடுற ஒரு இதாகிடுச்சு. அது வந்து எனக்கு பிடிச்சி தான் நான் செய்கிறேன். ஸோ வீடு அப்படின்றப்போ வீட்டையும் நான் பார்த்துக்கிறேன், அதையும் பார்த்துக்கிறேன். பட் வந்துட்டு உனக்கு எது முக்கியம், உனக்கு இப்போ வேலையும் பார்க்கணும், வேலை வந்து பசிக்கும் இல்லை, சோறு வேணும் இல்லை. ஸோ அதனால வேலை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கணும், அதனால வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வீட்லேயும் வந்து சமைச்சு சாப்பிட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு அதுவுமே இருக்கணும். ப்ளஸ் இதையும் பார்க்குறது வந்து கொஞ்சம் இதுதான். பட் எதையுமே வந்து நம்ம பிடிச்சி செஞ்சோம்னா அது வந்து நம்ம கஷ்டமாகவே தெரியாது. நமக்கு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்சி சந்தோஷமாக செய்யுங்க. அது வந்து பேர்டனாகவே இருக்கவே இருக்காது. நான் அப்படி தான் செய்கிறேன். கொஞ்சம் வந்து கஷ்டம் தான், பட் என்ன பண்ணுறது. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. நம்ம ஏதாவது ஒரு பிடிச்ச ஒர்க்கு செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்ட்ரகிள் இருக்காது, இருந்தாலும் ஸ்ட்ரகிள் தெரியாது, கஷ்டமா செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சா நல்லது. ஓகே மேம், இன்னொரு ஒரு கொஸ்டின், ஏன்னா லேடியா இருக்கிறீங்க அப்படின்றதுனால இது வந்து என்னுடைய ஒரு கொஸ்டினா நான் கேட்குறேன். நீங்க வந்து ஒரு லேடியா இருந்துட்டு இப்படி இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கு உதவி பண்றீங்க, ஒரு 4 ஜென்ஸோட பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து யாராவது உங்ககிட்ட ராங்கா அப்ரோச் பண்ணுவாங்க, அப்வியஸ்லி பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எப்படி மூவ் பண்றீங்க? இல்லை ஆக்சுவலி வந்துட்டு என்கிட்ட பண்ண மாட்டாங்க. என்னை பார்த்தா கொஞ்சம் பயப்படுறாங்க, அது ஏன்னு தெரியாது, என்னுடைய முகரசினம் தெரியுது, என்கிட்ட அந்த அளவுக்கு கிட்ட வரவே பயப்படுவாங்க. ஸோ அதனால அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் கிடையாது. பட் என்ன அப்படின்னா சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் அதாவது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனாலயா இது மாதிரி சொல்லலை, நான் யாரையும் தப்பாலாம் சொல்லலை, கண்டிப்பாக யாரையும் தப்பாக சொல்லலை. பட் இருந்தாலுமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குமோ அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும். பட் எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். பட் ஆனால் இருக்கிற எனக்கு வந்து 50 ரூபாய் கொடுத்தாலும் என்னால் ப்ரோக்ராம் ஒரு பார்க்கில் வச்சு பண்ண முடியும். 5000 கொடுத்தாலும் என்ன பண்ணுவேன், 5 லட்சம் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், பண்ணவும் போகிறேன். ஸோ அதனால் எனக்கு அது மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வந்ததில்லை. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து பெண்களே இது நான் உங்களுக்காக சொல்கிறேன், யாராவது உங்களுக்கு வந்து தப்பாக அப்ரோச் பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு புரியாத மாதிரி நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு உண்மையாக அவங்க நம்மகிட்ட தப்பாக தான் பேசுகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சாதான் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே விடாதீங்க, அந்த இடத்துல கட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ யாருமே மைண்ட் பண்ணவே பண்ணாது, தூக்கி போட்டு எனக்கு தேவையே இல்லை அவங்க அப்படி சொல்லிட்டு என்கிட்ட. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் நம்மகிட்ட வருவாங்க, அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போவாங்க. அந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போதே உங்களுக்கு தெரியணும் அவங்க எந்த விதத்தில் நம்மகிட்ட பழகுறாங்கன்ட்டு. ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. நம்மளுடைய பெண்களுக்காக யாராவது தவறா அப்ரோச் பண்றாங்க அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே தெரியும் போது ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அதை வந்து நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாவே வந்து நம்ம அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பொண்ணை வந்து ஒருத்தவங்க யாராவது பேக்ல பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நமக்கு வந்து அந்த சென்ஸ் வந்து அந்த தெரியும், நம்மள யாரும் வாட்ச் பண்றாங்க, நம்மள யாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க பேசுறப்ப அவங்க தப்பா பேசுறாங்கன்னா எப்படி அது புரியாத இருக்கும்? கண்டிப்பா புரியும். அது வந்து கண்டுக்கவே, அதாவது அது எனக்கு அது புரிஞ்சுது, அவங்க உண்மையை அது மாதிரி சொன்னாலும் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. ஒன்று அவங்க அரகண்டாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை சண்டை போடுவாங்க, அது மாதிரி. ஸோ அந்த லெவலுக்கே போகக்கூடாது. எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அப்படி போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான்.
அவங்களுக்கு இது லூசு போலதுன்ட்டு போயிடுவாங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க லேடிஸ்க்கு. இது வந்து ரொம்பவும் முக்கியமானது. லேடிஸ் வந்து எப்படி ஏன்னா வந்து இப்போ இருக்கிற லேடிஸ் வந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்றதுக்கு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வரும்பொழுது நிறைய ஜென்ஸோட மீட் பண்ண வேண்டியது இருக்கு, பேச வேண்டியது இருக்கு, ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது மேம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அதை கண்டுக்காம அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றாங்க. ஸோ வேற என்ன மேம் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன இருக்கு? ஓகே, அரசியல் சொல்லிட்டீங்க. நீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுல போயிட்டு அரசியல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓட்டு என்னுடையது வந்து உங்களுக்கு. ஓகே, எல்லாரும் இது மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு அரசியல் தள்ளிடுவீங்க மேம். எனக்கு வந்து உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி WM மீடியா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீடியாக்கு நன்றி. ஓகே, சொல்லுங்க மேம், உங்களுக்கு அரசியல் இல்லாம வேற என்ன வந்து ஏதாவது? இல்ல, அரசியல்ன்றது வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. நான் சொன்ன மாதிரி எந்த ஆளும் கட்சியா இருந்தாலும் அவங்க வந்து இங்க இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியா போய் ரீச் ஆகும். அது விஜய் சார் தான் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்லலை, இதுக்கு முன்னால இருந்தவங்களையும் நான் சொல்லலை. யார் ஆளுங்கட்சியா இருந்தாலுமே சரி, ஒரு கவர்மெண்ட்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கனாலே அது வந்து நம்மளுடைய மக்களுக்கு போய் சேரும். இப்ப இங்க இருந்து ஒருத்தவங்க கைட் பண்றதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா அவங்க போய் அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அவங்க வந்து சப்போர்ட் வேணும். நமக்கு வந்து ப்ராப்பரா ஒரு கைட்னஸும் ஒரு சப்போர்ட்டும் இருந்தது. இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளும். சோ இது கண்டிப்பா நம்மளுடைய CM சார் இந்த வீடியோ பாப்பாரு. பார்க்கலாம். நம்மளுடைய 8000 people வந்து ஒரு குரூப்ல இருக்காங்க அப்படின்னா அத்தனை பேருமே ஃபேமிலியா இருக்காங்க, அத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அத்தனை ஆண்டர்பிரினர் இருக்காங்க, பிசினஸ் மேன் இருக்காங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. அவ்வளவு பேருமே நாளைக்கு இந்தியாவில போய் நம்ம இருந்துதான் ஆகணும். இது வந்து நம்மளுடைய நாடு கிடையாது, நம்ம வந்து இந்தியாவில போய் செட்டில் ஆகிதான் ஆகணும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம போய் இது அதுன்னு சொல்லி தேடி அப்ப இங்க இருந்தே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம போய் செட்டில் ஆகிறப்போ அட்லீஸ்ட் நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து ஊருக்கு போறப்போ நமக்கு தேவைகள் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருந்தோம்னாலோ இல்லை அங்கே போய் அப்ரோச் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்தோ இல்லை நமக்கு டெல்லியில இருந்தோ எந்த சைடா இருந்தாலும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களையும் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அந்த கேட்க முடியும் அவங்க கிட்ட ஹெல்ப். ஸோ மேம் வந்து நடுவில் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க, ஸ்பான்சர்ஸ். ஸோ அவங்க வந்து 50 dirhams இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராமை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவேன் அப்படின்னாங்க. 5000 இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற ஸ்பான்சர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மேம்க்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா மேம்க்கு மட்டும் இல்லை ஹெல்ப், அந்த 8000 பீப்புளுக்குமே வந்து அது வந்து யூஸ் ஆகும். 8000 பீப்புள் இல்லாம நம்மளுடைய இந்த ட்ரஸ்ட்டுக்கு, அப்புறம் வந்து இந்த கல்விக்கு உதவி பண்றது, அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸை வந்து கூப்பிடுறது, அதுக்கெல்லாமே கூட வந்து அது ஹெல்ப் ஆகும். அந்த ஸ்பான்சர்ஸ் கொஞ்சம் வந்து முன்னாடி வந்தீங்கன்னா அப்படின்றது வந்து ஒரு கோரிக்கை. So thank you so much Shalima, thank you so much. Thank you ma'am. So thank you for WM media. நன்றி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நம்மளுடைய அமீரக தமிழ் சங்கத்தினுடைய தலைவியும் டாக்டர் ஷீலு மேடமோட எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு WM மீடியாக்கு ரொம்ப நன்றி. நானும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இது WM மீடியா மூலமா உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக இது வந்து ரீச் ஆகிட்டு யாருக்காவது ஒரு நல்ல விதத்தில் ஹெல்ப்பாக இருந்ததுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது. நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம், நிறைய தேவைகளையும் சொல்லியிருக்கோம், நிறைய பிரச்சனைகளையும் சொல்லியிருக்கோம். குழந்தைகளே நீங்கள் படிச்சிருங்க. உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஃபைனலாக உங்களுடைய படிப்புக்கு தான் அதை வந்து செலவு பண்ணுறாங்க. நீங்கள் பெருசாக காலேஜ் முடிக்கிற வரைக்குமே அவங்க தான் செலவு பண்ணாங்க. அதனால் உங்களுடைய வேலை படிக்கிறது, அதனால் படிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. லேடிஸ் நீங்கள் வந்து ஆண்டர்பிரினராக வந்துட்டு இருக்கீங்க. இப்போது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலியிலும் பெண் வந்து சிங்கப்பெண்ணாக இருக்கணும். பயப்படாதீங்க, எதுக்குமே துணிஞ்சு நெல்லுங்க. நிமிர்ந்து நெல் துணிந்து செல், சரியா? பயப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இதில் போயிட்டு நம்ம நல்லது செய்கிறப்போ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்களுக்கு நீங்கள் வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்க, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியாக இருக்கீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு கூட டைம் கிடையாது யார்கிட்டையுமே. பட் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. நீங்கள் கொஞ்சோண்டு கிள்ளி ஒரு அன்பை கொடுத்தீங்கன்னா அவங்க அள்ளி அன்பை கொடுப்பாங்க. உங்ககிட்ட தான் ஒரு ஃபேமிலியோட சந்தோஷம் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாத விட்டுட்டேன். நீங்கள் எப்படி தனியாலாம் நான் வந்துட்டு இதை செஞ்சுட்டு இல்லை, எனக்காக ஒரு கோர் டீம் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இல்லைனாலும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஒரு சொன்ன உடனே செஞ்சு அந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு எனக்கு இருக்க அந்த டீமுக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி இந்த 8000 people இதில் பயணிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்னால தான் நம்ம குரூப் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. உங்களுக்கான தேவைகள் இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக செய்வோம்.
என் மூலமாகவும் நம்மளுடைய குரூப் மூலமாகவும். ஸோ மேமுடைய இந்த சேவைகள் வந்து இன்னும் வந்து ஃபியூச்சர்ல தொடரணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையும் நான் வந்து கடவுள்கிட்ட வைக்கிறேன். ஸோ நன்றி, கடவுளுக்கும் நன்றி, WM மீடியாவுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.